ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் மதுரைக்கு வந்திருக்கோம். மதுரையில் வந்து திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். முருகன் கோயிலுக்கு வந்து பார்த்தோம். 2 மணிக்கெலாம் வந்துட்டோம். நாங்கள் பைக்கில் வந்தனால 2 மணிக்கு வந்தனால உள்ளே போய் பார்க்குறப்ப 4 மணிக்கு தான் நட திறப்போம் அப்படின்னு கோயில் நிர்வாகம்லாம் சொல்லிட்டாங்க. சாமியை கும்பிடணும் அப்படின்னு 4 மணிக்கெலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் சும்மா இருக்காட்டி என்ன, அந்த கோயிலுக்கு பின்னாடியே திருப்பரங்குன்றம் மலைன்னு சொல்லுவாங்க. இந்த மலை தான். இந்த மலையில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த மலையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மலையில் வந்து காசி விஸ்வநாதர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அடுத்து தர்காவும் இருக்குது. இந்து கோயிலும் நம்ம முஸ்லீம்ஸ் கோயிலும் ரெண்டும் ஒரே கோயில் இந்த மலையில் அமைஞ்சிருக்கனால ரொம்பவும் விசேஷமான இந்த கோயில், இந்த மலை. அதனால் நாங்கள் வந்து இந்த பக்கம், அதாவது மலையில் ஏறுறதுக்கு முன்னாடியே வந்து போலீஸ் செக்கிங் எல்லாமே இருக்காங்க. அங்கே வந்து எங்கேருந்து வரீங்க, எதுக்கு வரீங்க, எதுக்கு மேலே போகிறீங்களாம் கேட்பாங்க. அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு, நேம் வாங்கிட்டு, எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் மேலே அமிச்சாங்க. அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, எதுக்கு போகிறீங்க, என்ன பிரச்சனைனால. ரம்ஜான்னால் வந்தனால போலீஸ் வந்து ரொம்பவும் அதிகமாக வந்து, ரம்ஜானுன்னு சொல்ல முடியாது, எலெக்ஷன் வருதில்ல, ஸோ அதனால அது எப்போவுமே இங்கே வந்து கொஞ்சம் க்ரௌடு அதிகமாக இருக்கனால எல்லாமே செக்கிங்கோடு தான் அனுப்புவாங்க. நாங்கள் கீழே வந்து செக்கிங்கோட மேலே மலைக்கு வந்துட்டோம். மலைக்கு வந்து பார்த்தனால கோயில் மலையிலேருந்து மேலே ஏறும்போதே ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தர்காவுக்கு போகிற வழியும், அதாவது ஏறி ஒரு 100 மீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் கொஞ்சம் தூரம் ஏறினோன்னே வந்து 2 வழி பிரியுது. ஒன்று ஸ்ட்ரைட்டாக போனால் தர்காவுக்கு போகலாம், இன்னொன்று சைடில் வந்தோம்னா நம்ம கோயிலுக்கு வரலாம். அப்படி சொல்ல முடியாது. நேராக ஸ்ட்ரைட்டாக வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா ரைட்டில் போனீங்கன்னா தர்கா, லெஃப்ட்டில் போனீங்கன்னா கோயில். அந்த மாதிரி பொசிஷனில் இங்கே அமைஞ்சிருக்கு. அது நல்லா இருக்கு. ரைட்டு லெஃப்ட்னு எங்கே அமைஞ்சிருக்கு? ரைட்டில் ஸ்ட்ரெயிட்டா இது நம்மளுக்கு இப்படி வருது, அவ்வளோதானே. அதே லெஃப்ட் நம்மளுக்கு லெஃப்ட். அது என்ன ரைட் இப்படியா போகுது, ஸ்ட்ரெயிட்டாக தானே போகுது. இருந்தாலும் நம்ம சொல்லும்போது ரைட்டில் தானே அவங்களுக்கு புரியுற மாதிரி. ஓகே. அதனால் வந்து ரைட்டில் வந்து கட் பண்ணால் தர்காவுக்கும், லெஃப்ட்டில் கட் பண்ணால் கோயிலுக்கும் இங்கே வந்துட்டோம். நாங்கள் கோயிலுக்கு மேலே போய் பார்த்தோம். கோயிலில் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த பாருங்களேன். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி அப்படியே கும்பிட்டுருக்காங்க. நெய்வேத்தியம்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம நினச்ச மாதிரி பெரிய கோயிலில் இல்லை, நாங்கள் கூட பெரிய கோயிலாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அது சரியான வெயில், சும்மா சின்ன கோயிலாக இருக்கும், அவ்வளோதான். மழை காலத்தெல்லாம் வந்தோம்னா சுத்தமாக ஏற முடியாது, வலிக்கு விட்டு கீழே விழுந்துருவோம். ஸோ வெயில் காலத்தில் வந்தனால கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் இப்போயும் அந்த காலில் வந்து அந்த பிசுப்புலாம் இருக்குது. இப்போ வந்து இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பெரிய ஒரு தூண் மாதிரி வச்சு மேலே காசி விஸ்வநாதர் கோயில்னு ஒரு கோயில் வச்சுருக்காங்க. அங்கே மேலே உயரத்துலேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க. இங்கே அதுதான் ஃபேமஸ்ஸு. சாமி கும்பிட்டு இங்கே ஒரு இடத்துல உட்காந்துருக்க பேக்ரவுண்டை பாருங்கள், ஃபுல்லாக மலை. அப்படியே நீங்கள் திருப்பி இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா நம்ம தர்காவுக்கு போகிற வழியெலாம் இருப்பாங்க. நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் எல்லாமே மேலே போயிட்டுருக்காங்க. வரும்போது எல்லாமே ரம்ஜான்னால் வந்தனால முஸ்லீம் சகோதரர்கள் எல்லாருமே மேலே போயிட்டு இருந்தாங்க. வாங்க வணக்கம் எல்லாம் சொல்லி நல்லா நாங்களாம் ஜாலியாக பேசிட்டு வந்தோம். அதாவது சாமிகள் வேறுபாடாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஜாலியாக 2-3 பேரில் வந்து பார்த்து பேசினாங்க. நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னா. நீங்கள் தர்காவுக்கு போகிறீங்களா? ஆமாம் அப்படின்னா. நல்லா ஜாலியாக பேசிட்டே வந்தோம். சரி நீங்கள் இங்கிட்டு போங்க, நான் இங்கிட்டு போகிறேன்னு சொல்லி ஜாலியாக போயிட்டு இங்கிட்ட வந்துட்டு நாங்கள் உட்காந்து நம்மளும் போகலாம். தர்காவுக்கு ரொம்ப வெயில் அடிக்குது, ஏற முடியல. ஸோ இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரம்ஜான்னால வந்து பயங்கரமாக மேலே கூட்டமாக இருக்குது, நிறைய பேர் போகிறாங்க வராங்க. ஸோ அதனால் வேணாம், இன்னொரு நாளைக்கு நம்ம தர்காவுக்கு போவோம். அங்கே போயிட்டு நம்ம என்னெல்லாம் வெயில் இதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பாறைல்லாம் பொசுக்குது ரொம்ப. அதனால் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் நம்ம இன்னொரு நாளைக்கு போவோம். அது ஏறும்போது மரம் இருந்தால் பரவாயில்லைங்க, மரமே இல்லை, மலை பாறாங்கல்ல ஏறி போகிறதுனால பயங்கரமாக பொசுக்குது. இந்த வருஷம் ரம்ஜானால் சூப்பராக ஒரு என்ஜாய்மெண்ட்டோட திருப்பரங்குன்றம் மலைக்கு வந்து ரம்ஜானால் இங்கேயும் பார்த்தாச்சு. கீழே இனிமேல் 4 மணிக்கு நடத்திருப்பாங்க, அதையும் போய் பார்த்துட்டு அப்படி வேறு பக்கம் எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே காந்தி மியூசியம்னு ஒன்று இருக்குது மதுரையில். அந்த காந்தி மியூசியத்தை போய் ஒரு பார்த்துட்டு அப்படியே நம்ம ஊருக்கு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இப்போ மணி எத்தனை? அதில் பாருங்கள், மணி வந்து 2:45 ஆகுது. அப்போ இன்னொரு 1.25 மணி நேரம் இருக்குது. மெதுவாக அப்படியே போனோம் அப்படின்னா கோயிலில் கொஞ்சம் உட்காந்துட்டு அப்படியே போனால் சரியாக இருக்கும். கோயிலுக்குள்ளே போவோம். கோயில் இன்னும் ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் இருக்குது. நம்ம கீழே போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணலாம்.
அப்படியே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். நான் கிளம்பும்போது 4:15 இருக்கும். சரி நம்ம காந்தி மியூசியம் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பும்போது பசி ஓவர் எடுத்துருச்சு. ஏதோ ஹோட்டலில் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்தோம். ஒயிட் ரைஸ் இருந்துச்சு, சிக்கன் பிரியாணி இருந்துச்சு. நான் ஒயிட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டேன். ஒய்ஃப் வந்து சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அப்படியே மியூசியம் போகலான்னு மியூசியத்துக்கு கிளம்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மியூசியம் வந்துட்டோம். இதுதான் காந்தி மியூசியம். உள்ளே போய்ட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம், வாங்க போகலாம். உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா முன்னாடி லெஃப்ட் சைடில் வந்து கார்னரில் பழைய காலத்து சிற்பங்கள், அதாவது கல்லிலே செய்த சிற்பங்கள் எல்லாமே இருந்தது. அதை நம்ம பார்த்துட்டு போய்கிட்டுருக்கோம். முன்னாடியே எழுத்த மாதிரியே இருக்குது. மியூசிக்கு உள்ளே வந்தோடனே லெஃப்ட்டில் லாஸ்ட்டில் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அருங்காட்சியகம்னு ஒரு பில்டிங், பெரிய பில்டிங் இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா பழைய கற்கால ஓவியங்கள், பொருட்கள், நிறையா உலோகங்கள் நிறையா இருந்தது. இப்போ அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க நல்லா வியக்கத்தக்கிற மாதிரி நல்லா இருந்தது உள்ளே பார்க்குறப்ப. முதுமக்கள் தாலி சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தவர்களை தாலியில் வைத்து புதைக்கும் வழக்கம் தமிழகத்தில் இருந்தது. அத்துடன் சிறிய மண் கலயங்களை, இரும்பு பொருட்களையும் தாலியில் வைத்து புதைத்தனர் என்பதை முதுமக்கள் தாலிகளை ஆய்வு செய்தபோது தெரிய வருகிறது. முதுமக்கள் தாலியின் அளவு இடத்திற்கு இடம் வேறு தவிர இதர வழிகளில் முதுமக்கள் தாலிகள் கிடைத்துள்ளன. இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள முதுமக்கள் தாலிகள் மதுரை வட்டம் செல்லூரில் இருந்து பெறப்பட்டவையாகும். இவை சுமார் கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவையாகும். கிபி 2ஆம் நூற்றாண்டா? அம்மாடியோ. அப்போ இதுக்குள்ளே ஒருத்தவங்க வந்து இறந்து வச்சு உருட்டி விட்டுருப்பாங்க, புதைச்சி வச்சுருப்பாங்க. உருட்டில் விட மாட்டாங்க, புதைச்சி உள்ளே வச்சு உள்ளே மேலே மூடி வச்சுருவாங்க. இதுக்குள்ளே நிறைய பேர் வைப்பாங்களா? இந்த காலத்தில் தான் 6க்கு 6 குடிக்க தோண்டி உள்ளே படிக்க வச்சு படிக்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ஆள் தான் வைப்பாங்க, இல்லை நிறைய பேர் வைப்பாங்க. ஒரு ஆள் 2 பேர் மேக்ஸிமம். அம்மாடி எவ்வளோ பெருசு! இதில் 2 பேரும் வைக்கலாம். 2 பேர் கம்மி, 3 பேர் கூட வைக்கலாம். ஏமாண்ணா இது என்னது? லைட் ஹிந்தி இது என்ன? இங்கே சரணி எங்கே போகிற? தீ வரும்ல, அதே தான்.
என்ன ஏதாவது என்னென்னு கேட்டுருக்கீங்க. கொஞ்சம் பார்ப்பேன். இப்போ கழுத்தில் போடணும் கம்பெனி. சாரை பாம்பு, தண்ணீர் பாம்பு தண்ணீருக்குள்ள இருக்கு. இது சாரை பாம்பு, இது சாரை பாம்பு வரை. பொய்யா முடியலம்மா இது. இது பறக்கும் பள்ளி வந்து அதிகமாக காட்டில் பார்க்குறது இதுதானே. இதுவும் பார்த்ததில்லை, இதுவும் பார்த்ததில்லை, இதுவும் பார்த்ததில்லை, இதுவும் பார்த்ததில்லை. ட்ரெயின் ஆகிட்டாங்க யாருக்கு காது குத்துறேன் சார். நீங்கள் சீனை கழிக்கணும். இதெல்லாம் சும்மா வேஸ்ட். கொண்டு போச்சா நம்மளே புரிஞ்சுக்கிட்டோம். சேகரிச்சு ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே போட்டு வச்சா நம்மளும் இது ராவுத்தர். நம்ம போகும்போது இந்த பில்டிங் வந்து வேலை நடந்துட்டு இருந்துச்சு. இந்த பில்டிங்கில் அலௌடு இல்லை. இப்போ வேலை முடிஞ்ச பின்னாடி தான் திறப்போம் அப்படின்ட்டாங்க. இதில் உள்ள மெட்டீரியல் பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த மற்ற ஒரு பில்டிங் எடுத்து வச்சுருக்காங்க. அது லீவ் விட்டுறதுனால அதை பார்க்க முடியல. இன்னொரு நாள் வந்தால் அதை பார்க்கலாம் நம்ம. இப்போ எல்லாம் பார்த்தாச்சு, உள்ள சுற்றிலாம் பார்த்தாச்சு. பழைய காலத்து கற்கருவிகள்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு சில வேலைப்பாடு நடந்துருக்கனால இங்கே வந்து லீவ் விட்டாங்க. வேலை வந்து வேறு இடத்துல வச்சுருக்காங்க. ஏன்னா திருப்பூர் மலைக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு மேலே மலைக்கு எல்லாம் கும்பிட்டு கீழே சாமி கும்பிட்டு இங்கே மியூசிக் வந்தாச்சு. மியூசிக் பார்த்து எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் சொல்ல வேண்டியதுங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.